தமிழக அரசியலில் தனித்துவமான முகம், மாற்று அரசியல்வாதி என தன்னை முன்னிறுத்திய அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி இருப்பது அக்கட்சியின் தொண்டர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் சித்தாந்தத்தை நேசிக்கும் தொண்டர்களுக்கு இப்போது மோடியின் மீதான விசுவாசத்திற்கும் அண்ணாமலை மீது அவர்கள் வைத்திருந்த தனிப்பட்ட ஈர்ப்புக்கும் இடையே ஒரு மோதல் உருவாகியுள்ளது. அண்ணாமலையை தங்கள் தலைவராக கொண்டாடியவர்கள் இப்போது அவர் கட்சியின் மைய தலைமைக்கு எதிராக செயல்படும் போது யாரை பின்பற்றுவது என்ற குழப்பத்தில் உள்ளனர். இதுவரை பாஜகவை எதிர்க்கும் கட்சிகளை மட்டுமே எதிரிகளாக பார்த்த தொண்டர்களுக்கு இப்போது அண்ணாமலையும் அவரது புதிய கட்சியும் ஒரு சவாலாக மாறக்கூடும். ஒருபுறம் தேசிய தலைமை, மறுபுறம் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தான் போராடியதாக சொல்லும் அண்ணாமலை. இவர்களில் எவரை நோக்கி தங்கள் அரசியல் அம்புகளை எய்வது என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை தொடங்கினால் அது பாஜகவின் வாக்கு வங்கியை பிரிக்குமா அல்லது பாஜகவின் ஆதரவாளர்களை தன் பக்கம் ஈர்க்குமா என்பது முக்கியமானது. அவரை திட்டி தீர்ப்பதா அல்லது அவர் மீது கொண்ட அபிமானத்தால் மௌனமாக வேடிக்கை பார்ப்பதா என்ற விவாதங்கள் சமூக ஊடகத்திலும் தொண்டர்கள் மத்தியிலும் வலுக்க தொடங்கியுள்ளது. அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் தனது அரசியல் கட்சியை பலப்படுத்த விரும்புகிறார். ஆனால் பாஜக தொண்டர்களை பொறுத்தவரை இது அடிப்படை சித்தாந்த மோதலாக மாறியுள்ளது. மோடியின் ஆளுமைக்கும் தமிழகத்தின் கள அரசியல் யதார்த்தத்திற்கும் இடையில் அண்ணாமலை விலகியது தொண்டர்களை பொறுத்தவரை ஒரு பாஜகவின் இழப்பாகவே கருதப்படுகிறது. அண்ணாமலையின் இந்த விலகல் தமிழக பாஜகவிற்கு பெரிய சோதனை காலம். தொண்டர்கள் இப்போது சித்தாந்தமா அல்லது தனிநபரா என்ற முடிவை எடுக்கும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். மோடியின் மீதான பற்றும் அண்ணாமலையின் மீது கொண்டிருந்த எதிர்பார்ப்பும் மோதிக்கொள்ளும் இந்த சூழலில் தமிழக பாஜக தனது அடுத்த கட்ட வியூகத்தை எப்படி வகுக்கப் போகிறது என்பதை பொறுத்தே அவர்களின் எதிர்காலம் அமையும் என்பதால் இப்பொழுது பாஜகவில் இருப்பவர்கள் அண்ணாமலை வழியில் அவரது கட்சிக்கு செல்லலாமா அல்லது பாஜகவிலேயே இருக்கலாமா என கடும் குழப்பத்தில் இருப்பதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கும் நிலையில் தமிழக அரசியலில் பாஜகவின் வாக்கு வங்கி பெருமளவில் பாதிக்கப்படுமா அல்லது இது அவருக்கு மட்டுமே பின்னடைவாக அமையுமா? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.